இந்த ஊர் பூரம் தேடிட்டோம், ஆனா எங்க அத்தை கிடைக்கலையே. இப்போ என்ன செய்ய? என்ன இது இப்படி ஆயிட்டு? இன்னைக்கு பூரம் தேடி இருக்கோம், ஆனா கண்டுபிடிக்க முடியலையே. இப்ப வேற ராத்திரி ஆயிட்டு, இப்ப போய் எப்படி இருட்டுக்குள்ள தேட? பேசாம ஒண்ணு செய்வோம், ராத்திரி பூரா விடிய விடிய தேடுவோம். ஒவ்வொரு வீடா போய் கதவை தட்டி தட்டி தேடுனா எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். ஐயையோ, ஒவ்வொரு வீடா கதவை தட்டி தட்டி தேடுனா எல்லாவளும் நம்மள விளக்கமாத்த கொண்டு அடிப்பாளுங்க. ஆமாக்கா, செல்வி சொல்றது சரிதான். ஒவ்வொரு வீட்லயும் போய் விளக்கமா தடி வாங்குறதுக்கு உடம்புல தெம்பு கிடையாது. நம்ம என்ன சாப்பிட கூட செய்யல பாத்தீங்களா? பேசாம ஊருக்கு போயிருவோம். அப்பனா போனா போது அந்த சஞ்சய் ராமசாமியை எங்க அத்தையை வச்சுக்கிடட்டும்னு விட்டுட்டு போயிருவோமா? அப்படியெல்லாம் விட முடியாதுடி, அப்படியெல்லாம் விட முடியாது. அந்த மெண்டல் பையகிட்ட இருக்கட்டும்னு உங்க அத்தையை விட்டுட்டு எப்படி போக முடியும்? எல்லாரும் சொல்றதும் சரிதான். நம்ம ராத்திரி வீடு வீடா போய் ஒவ்வொருத்தர் தூக்கத்தையும் கெடுக்க முடியாது. அதெல்லாம் தப்பு, அப்படி செய்யக்கூடாது. நம்ம பேசாம ஊருக்கு போயிருவோம். போயிட்டு காலையில வந்து மறுபடியும் தேடுவோம். ஆமாடி, எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டு காலையில வருவோம். காலையில இருந்து தேடி இருக்காளுங்க பத்தியா? எல்லாருக்கும் ரொம்ப களைப்பா இருக்கும். பாவம், இதுக்கு மேலேயும் தேட விடக்கூடாது. நம்ம வீட்டுக்கு போயிட்டு காலையில வருவோம். ஆமாக்கா, ஆஸ்பத்திரிக்கு வேற போக வேண்டியிருக்கு. அத்தைக்கு கெட்டு பிரிக்கணும்ல. அப்படியே வீட்டுக்கு போய் நேராக ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். போய் பார்த்துட்டு வரணும். எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நான் இங்கேயே தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வீட்டில் போய் தனியாக இருக்க பயமா இருக்கு. நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். பிறகு வேற எவனும் என்னையும் கடத்திட்டு போயிடுவான். பயமா இருக்குன்னா உங்க அம்மா வீட்டில் போய் இருக்க வேண்டியதானே? எங்கள் அம்மாவும் அப்பாவும் இன்னைக்கு காலையில் தான் எங்கள் ஆட்சியை பார்க்கறதுக்கு ஊருக்கு போயிருக்காங்க. அவங்களும் இல்லை. இப்போ அவங்க வீட்டுக்கு போனாலும் நான் தனியாக தான் இருக்கணும். நெட்டத்தங்கம், எங்கள் வீட்டில் தூங்குவான்னு உன்னை கூப்பிட்டுருவேன். ஆனால் வீட்டில் ஃபேனு ரிப்பேராக இருக்குது. ரிப்பேர் ஆகி ஒரு வாரம் ஆகிட்டு. அதான் உன்னை கூப்பிடலை. இனிமே தான் யாரையாவது கூப்பிட்டு ரிப்பேர் பார்க்கணுமா? மன்னிச்சுக்கோண்ணே. பரவாயில்லக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களாம் வீட்டுக்கு போங்க. நான் இப்படியே எங்கேயாவது போய் தேடிக்கிட்டே இருக்கேன். என்னடி இப்படி சொல்லுதே? உன்னை தனியாக விட்டுட்டு நாங்கள் எப்படி போவோம்? நீ எங்கள் வீட்டுக்கு வா. லட்சுமியக்கா, லட்சுமியக்கான்னு ஆசையாக கூப்பிடுவியேடி. லட்சுமியக்காவை மூணாவது மனுஷியை நினச்சிட்டியோ? அதனால தான் எங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லலைன்னு. இன்னைக்கு நீ எங்கள் வீட்டில் தான் வந்து தூங்கணும். இல்லைன்னா உன்னை சும்மாவே விட மாட்டேன். சரி லட்சுமி அக்கா, உங்கள் வீட்டுக்கு வாரேன். சரிட்டி, ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீட்டுக்கு வந்துரு. நம்ம சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு வந்து மறுபடியும் தேடுவோம். சரியா? இழிச்சக்கா, உங்கள் வீட்டில் தான் ஃபேன் இல்லை. நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வந்துருங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து தூங்குவோம். ஐயோ, பரவாயில்ல லட்சுமி, இருக்கட்டும். நந்தினியும் இருக்கா பத்தியா? 2 பேரும் நாங்கள் ஃபேன் ரிப்பேர் ஆனால் பரவாயில்லன்ட்டு ஹால்லையே படுத்து தூங்கிடுவோம். ரிப்பேர் பார்க்குறவனை கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கோம். அவன் தான் இந்த ஆந்தான்னு இழுத்தடிச்சிட்டு கிடக்கான். அவன் வருவான்னு நினைக்கேன். இந்த 2 நாளில் எப்படியும் வந்துடுவான். வந்த பிறகு ரிப்பேர் பார்த்துருவோம். அதானே பார்த்தேன். எல்லாரும் லட்சுமி லட்சுமின்னு சும்மா பேச்சுக்கு தான் சொல்லுதீங்க. ஒரு அக்கா தங்கச்சியை என்னை யாருமே நினைக்க மாட்டேங்கிங்க. அதனால தான் எங்கள் வீட்டுக்கு வர எல்லாரும் யோசிக்கிங்க. ஏம்மா, நந்தினியும் இருக்கல்ல, அதனால தான் சொன்னேம்மா. நந்தினியை தனியாக விட்டுட்டு வர சொல்லுதே. நந்தினியும் கூட்டிகிட்டு தான் வர சொல்லுதே. வந்தான்னா அவள் பிள்ளைகள் கூட ரூமில் படுத்துக்கிடுவா. எங்கள் வீட்டுக்காரும் மாமனாரும் ஒன்றா ரூமில் படுத்துக்கிடுவாங்க. நம்ம எல்லாரும் ஒன்றா படுக்கலாம்ல, அதுக்கு தான் சொன்னேன். சரி சரி, நீ வருத்தப்படாத, நான் கூட்டிகிட்டு வரேன். சரிக்கா, கூட்டிகிட்டு வந்துருங்க. என்ன, நம்ம எல்லாரும் ஒன்றா தூங்குவோம். இப்போ தான் சந்தோஷமா இருக்கு. எத்தே பார்த்தீங்களாத்தே, இவங்க எல்லாரும் நைட்டு ஜாலியாக தூங்க போகிறாங்க. நம்ம மட்டும் வீட்டில் விரட்டுன்னு தனியாக கிடக்கணும். நீங்களும் வந்துருங்க, எல்லாரும் சேர்ந்து தூங்குவோம். உண்மையாவே சொல்லுதீங்க? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கே. எத்தே, நம்ம 2 பேரும் போயிருவோன்னே. இன்னைக்கு நானும் எங்கள் அத்தையும் வந்து லட்சுமி அக்கா வீட்டில் தூங்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு போய் நெட்டச்சி மாமியாரை தேடுவோம். லட்சுமி அக்கா, எனக்கும் ஆசையா இருக்கு. நானும் உங்க வீட்டில் வந்து தூங்க வரலாமா? தாராளமா வாடி. உங்க வீட்டுக்காரையும் மகனையும் வீட்டில் போய் சாப்பிட வச்சுட்டு வந்துரு. எப்படி இன்னைக்கு காலையிலேயே வீட்டில் சாப்பாடு செய்யல, மத்தியானமும் ஒன்றும் செய்யல. ராத்திரிக்கு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லிட வேண்டியதான். சொல்லிட்டா 3 பேரும் சேர்ந்து சாப்பிட்றலாம். சாப்பிட்டுட்டு ஓடி வந்துடுறேன். சரிட்டி, 2 பேரையும் சாப்பிட வச்சுட்டு வந்துரு. எனக்கும் உங்க கூடலாம் வந்து தூங்கணும்னு ஆசையா தான் இருக்கு. தூங்குறதுக்கு இடம் காணுமோ என்னமோன்னு தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இடத்துக்கு என்ன, இடம்லாம் காணும். நீ வந்துருதியா? அப்ப வா, எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா தூங்குவோம். சரி, அப்ப எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வந்துருங்க. சரியா? ராத்திரி ஒண்ணா தூங்குவோம். நெட்டச்சி, நீ அப்படியே என் கூட வந்துரு. நீ வீட்டுக்கு போக வேண்டாம், எங்க வீட்டிலே வந்து சாப்பிட்ரு. சரிக்கா, வாரேன். அழாதட்டி, உங்க அத்தை எப்படியும் கிடைச்சிருவாங்க. நம்ம போற வழியில அப்படியே தலைவருக்கு ஒரு ஃபோன் அடிச்சு கேட்டுட்டு போவோம். சரியா? எதுவும் விவரம் தெரிஞ்சுதானே கேட்போம். இல்லைன்னா கூட நம்ம காலையில விடிஞ்சு விடியாமையும் கிளம்பி வந்துருவோம். நானும் அத்தையும் ஆஸ்பத்திரிக்கு தானே போறோம். போற வழியில தான் தலைவர் வீடு இருக்கு. அப்படியே என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன். அப்படியாட்டி, போற வழியில கேட்டு போறியா? சரி, அப்ப கேட்டுட்டு ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லு. ஆட்டும்க்கா, ஃபோன் அடிச்சு சொல்லுதேன். சரி, அப்ப எல்லாரும் வீட்டுக்கு போங்க. போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. என்ன
இந்த மனுஷன் மத்தியானம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே கோவச்சிக்கிட்டு போனாரு. சாப்பிடவும் செய்யல. எங்கே எந்திரிச்சு போனாருன்னு தெரியல. இன்னும் ஆளை காணுமே. ஃபோன் அடித்து பார்த்தா கூட எடுக்க மாட்டேக்காரு. ரிங்கு போய்கிட்டே இருக்கு. என்ன ஆச்சுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேக்கே. இவ என்னத்துக்கு தூங்காம உட்காந்துக்கிட்டு இருக்கா? ஏங்க நெடுவாளி மாமியார் கிடச்சிட்டாங்களா? ஏங்க உங்கள்கிட்ட தானே கேட்டேன், காது கேட்கலையா? காதெல்லாம் கேட்கத்தான் செய்யுது. என்ன வேணும்? ஏங்க இப்படிலாம் பேசுதீங்க? பிறவு உன்கிட்ட வேற எப்படிம்மா பேச? ஏங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுங்க. நெடுவாளி மாமியார் கிடச்சிட்டாங்களாங்க. இன்னும் ஒரு விவரமும் தெரியல. ஏங்க நீங்கள் மத்தியானம் சாப்பிடாமே போயிட்டீங்க. ராத்திரியாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பாடு வச்சு தரட்டா? வேண்டாம் வேண்டாம், சாப்பாடுலாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஏங்க மத்தியானம் நான் அப்படிலாம் பேசுனது தப்பு தான். என்னைய மன்னிச்சிருங்க. இனிமே ஒரு நாளும் அப்படிலாம் பேசவே மாட்டேன். இங்கே பாரு ராணி, இந்த ஊருக்காரங்களை தனியாக நான் பிரித்து பார்த்தது கிடையாது. எல்லாரும் நம்ம வீட்டு ஆளுங்க மாதிரி தான். அவங்க ஒரு பிரச்சனைன்னு வந்து நிற்கும் போது நான் வேடிக்கையாக பார்க்க முடியும். அவங்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டாமா? ஆமாங்க, நம்ம தான் உதவி செய்யணும். நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இனிமே அப்படிலாம் பேச மாட்டேன். சரி சரி, நடந்தது நடந்துட்டு விடு. ஏங்க நீங்கள் சாப்பிடுதீங்களா? வாங்க உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கேன். நீ சாப்பிட்டியா? நீங்கள் தான் மத்தியானம் சாப்பிட மாட்டேன்னு கோச்சிக்கிட்டு போயிட்டீங்கல்ல. பிறகு நான் மட்டும் எப்படி சாப்பிடுவேன்? நானும் சாப்பிடலை. மத்தியானம் வச்ச மீன் குழம்பு இருக்கா? அதைத்தான் யாரும் சாப்பிடலையே. அது அப்படியே தான் இருக்கு. சரி வா, சாப்பிட்டு வந்துடுவோம். காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு போய் தேடணும். ஆ சரிங்க, வாங்க சாப்பிட போவோம். டீ அவசரமா போட்டேன், எப்படி இருக்கோ தெரியல. சீனி எல்லாம் கரெக்டா இருக்கா? டீ சூப்பரா இருக்கு லட்சுமி அக்கா. அப்படியா டீ? சரி, குடிச்சிட்டு வேணா இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோ. போதும் போதும், ரொம்ப குடிச்ச பிறகு நெஞ்சுக்குள்ளே நிற்கும். மாலாவே அத்தை பாட்டி என்ன ஆளை காணும்? ஆஸ்பத்திரிக்கு போறேன்னாக, போயிட்டு வந்தாங்களோ என்னமோ. பெயிருப்பாக்கா, எப்படியும் கட்டுப்பறிக்க போகணும்னு சொன்னால. மொட்டை மண்டை டாக்டர் ஆஸ்பத்திரியில இருக்காரோ என்னமோ. தலைவர் வீட்டுக்கு வேற போயிட்டு வர சொன்னோம்ல. ஆமா, தலைவர் வீட்டுக்கு போக சொன்னோம்ல. போயிட்டு ஃபோன் அடிச்சாளா? இல்லையக்கா, ஒன்றும் ஃபோன் அடிக்கலையே. அவ வந்தாதான் விவரத்தை கேட்க முடியும். இந்தா வந்துட்டாங்கல்ல. அத்தை பாட்டிக்கு ஆயுசு 100. இப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தோம், பேசணுன்னே வந்துட்டாங்களே. வாங்க அத்தை பாட்டி, வா மாலா, 2 பேரும் இருங்க. டீ கொண்டு வரட்டா? 2 பேரும் டீ குடிக்கீங்களா? வேண்டாம் டீ, இப்போ தான் வீட்டில் சாப்பிட்டு வந்தோம். டீ எல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா? டாக்டர் இருந்தாரா? ஆமாக்கா, ஆஸ்பத்திரியில் போய் கெட்டு பிரித்து விட்டாச்சு. சும்மா மருந்து மட்டும் போதும், இனிமே கெட்டெல்லாம் போட வேண்டான்ட்டாருக்கா. மருந்து போட்டானா? படுபாவி பைய 2 ஊசியை நறுக்கு நறுக்குன்னு குத்தி விட்டுட்டான். ஊசி போட்டது நல்லதுக்கு தானே அத்தை பாட்டி, சீக்கிரம் சரியாகும்ல. உனக்கு குத்தி இருந்தா தெரியும். என்ன வலி வலிக்கு தெரியுமா? சரி, அந்த கதையை விடுங்க. தலைவர் வீட்டுக்கு போனீங்களா இல்லையா? ஆமாக்கா, தலைவர் வீட்டுக்கு போயிட்டு தான் வந்தோம். பாவம் அந்த மனுஷனும் காலையில இருந்து சாப்பிடாம கொள்ளாம தேடி அலைஞ்சிருக்காரு. இப்பதான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நாங்க போய் கேட்டோம், ஒரு தகவலும் இல்லம்மா. காலையில போய் மறுபடியும் தேடணுங்காரு. நம்மள மாதிரி தான் அவரும் பேசுதாரு. என்ன செய்யனே புரிய மடக்கி. இப்ப என்னடி செய்ய? கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரில இருக்கு. அதான் காலையில போகணும்னு திட்டம் போட்டிருக்கோம்ல. காலையில விடிஞ்சோடனே எல்லாரும் கிளம்பி போவோம். என்ன நெட்டச்சி திடீர்னு அழுவுற? எனக்காக நீங்கள் எல்லாரும் வந்து எவ்வளோ கஷ்டப்படுதீங்க நினைக்கும் போதே அழுகையா வருது. அடியே, அக்கா தங்கச்சின்னு சும்மா பேருக்கு சொல்லிக்கிட்டு அழைதோன்னு நினைச்சியோ? ஒரு ஆபத்து நேரத்துல உதவி செய்யலன்னா என்ன அக்கா தங்கச்சி? ஏக்கா, இந்த காலத்தில் சொந்த அக்கா தங்கச்சி இருந்தால் கூட இப்படியெல்லாம் செய்வாங்களான்னு தெரியலக்கா. எனக்காக ராத்திரி பகலாக குடும்பத்தெல்லாம் போட்டுட்டு வந்து தேடிக்கிட்டு அலையுதீங்க. உங்களுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன்னே தெரியலக்கா. உனக்கு செய்யணும்னு ஆசையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், உங்க மாமியார் கிடைச்ச பிறகு எங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு விருந்து வச்சிரு. வைக்கேங்க்கா, வைக்கேன். என் கையால் சமைச்சு உங்கள் எல்லாருக்கும் ஒரு விருந்து வைக்கேங்க்கா. ஆஹா, விருந்து நல்ல அற்புதமா இருக்கும் போலயே. செத்தா ராதா, நெட்டச்சி எப்படி சமைப்பான்னு எனக்கு தானே தெரியும். அத்தை பாட்டி, மாலா, உங்க 2 பேருக்கு அப்ப டீ வேண்டாமா? வேண்டாங்க்கா, இப்போ தான் புரோட்டா சாப்பிட்டுட்டு வந்தோம். புரோட்டா சாப்பிட்டு உடனே டீ குடிக்க முடியாது. வேணா கொஞ்ச நேரம் கழிச்சு வேணா குடிக்கேன். சரி, உங்களுக்கு எப்ப டீ வேணுமோ ஊத்தி குடிச்சுக்கோங்க. உள்ள எல்லாருக்கும் படுக்கிறதுக்கு விரிச்சு போட்டிருக்கேன். எல்லாரும் படுங்க. நான் போய் பிள்ளைகள் நந்தினி எல்லாம் ரூம்ல இருக்காங்க. போய் தண்ணி பாட்டில் கொடுத்துட்டு என்ன வேணும்னு கேட்டு வாரேன். லட்சுமி, உன் மாமனார் மாமியார்லாம் சாப்பிட்டாங்களா? எங்க ஆளைய காணும்? ஏக்கா, எங்க மாமியார் பிள்ளைகள் கூட ரூம்ல படுத்திருக்காங்க, பெட்ரூம்ல. எங்க மாமனார் ரூம்ல போய் எங்க வீட்டுக்காரர் படுத்துக்கிட்டாரு. சரி, அப்ப நாங்களாம் போய் படுக்கோம். நீ போய் பிள்ளைகளுக்கு எதுவும் வேணா கேட்டு கொடுத்துட்டு வா.
நந்தினிக்கா, உங்க கூட தூங்கி எவ்வளவு நாள் ஆச்சு? எனக்கு உங்க கூட தூங்கினா ரொம்ப பிடிக்கும்க்கா. நல்ல வேளை வந்தீங்க. ஒரு கதை சொல்லுங்களே. கதையா? நாளைக்கு காலையில 2 பேரும் ஸ்கூலுக்கு போகணும்ல, நானும் காலேஜுக்கு போகணும். அதனால 2 பேரும் படுத்து தூங்குங்க. காலையில தானே ஸ்கூலுக்கு போகணும். இப்ப ராத்திரி தானே ஆகுது. கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு பிறகு தூங்குவோம். வேண்டாம் பிள்ளைங்களா, தூங்குங்க. லட்சுமி அத்தை பார்த்தா சத்தம் போடுவாங்க. பிள்ளைகளா, சட்டு புட்டுன்னு தூங்குங்க. உங்க அம்மா வந்தானே ஏசுவா. பாட்டி, அதெல்லாம் ஏச மாட்டாங்க. கொஞ்ச நேரம் நந்தினிக்கா கூட பேசிட்டு தூங்குதோம். எனக்காவது ஒரு நாள் தானே வராங்க. பேச விடுங்களே. எனக்கெல்லாம் தெரியாதுமா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். பிறகு உங்க அம்மா கறி வந்து ஏசுனானே என்கிட்டலாம் சொல்லக்கூடாது. பிள்ளைகளா, என்ன தூங்கலையா? ஏம்மா, இந்த தூங்க போறோமா? இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான், தூங்கிடுவோம். 10 நிமிஷத்துல லைட் அமர்த்திட்டு தூங்கிடணும். சரிம்மா, நாங்க தூங்கிடுவோம். நீங்க போங்க. எதுக்குடி என்னை விரட்டுதே? என்னை விரட்டி விட்டுட்டு விடிய விடிய கதை பேசலாம்னு திட்டம் போட்டிருக்கியோ? ஏம்மா, அப்படி எல்லாம் பேச மாட்டோம்மா, தூங்கிடுவோம். நந்தினிமா, இவளுக்கு விடிய விடிய தூங்காம அந்த மாதிரி முழிச்சுக்கிட்டு இருப்பாளுங்க. உன்னையும் தூங்க விட மாட்டாளுங்க. நீயும் காலையில காலேஜுக்கு போகணும்ல, படக்குன்னு தூங்கிரு. ஆமத்தே, நானும் காலையில காலேஜுக்கு போகணும். சீக்கிரம் தூங்கிடுறேன். தண்ணி பாட்டில் கொண்டு வந்திருக்கேன், இங்க வச்சுட்டு போறேன். யாருக்காவது வேணா எடுத்து குடிச்சுக்கோங்க. சரித்தே, தண்ணி வேணா எடுத்துக்கிடுதோ. இந்த பிள்ளைகளை கொஞ்சம் பாத்துக்கோங்க தே. தூங்கலன்னு சத்தம் போட்டு தூங்க சொல்லுங்க. ஏம்மா, நான் சொன்னா கேட்க மாட்டேக்காளுங்கம்மா, பேசிக்கிட்டு தான் இருப்பாளுங்க போல. நீ சொல்லி சத்தம் போட்டு போ. பிள்ளைகளா, பாட்டி சொல்றதை கேட்டீங்களா? பேசிக்கிட்டே இருக்கதும் திட்டம் போட்டிருக்கீங்க போல. கொஞ்ச நேரம் கழிச்சு வருவேன். தூங்கலன்னு இருக்கு. சரிம்மா, நாங்க பேசாம 10 நிமிஷத்துல தூங்கிடுவோம். நீங்க போங்க. இவளுக்கு தூங்கலன்னு எனக்கு ஒரு போன் அடிங்க, நான் உடனே வாரேன். இவளுக்கு தூங்குதல்களா இல்லையான்னு பார்த்துட்டு விடிய விடிய நான் உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா? சரி, ஃபோன் அடிக்கும் போ. இப்படி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தூங்குறது நல்லா தான் இருக்கு. ஆனால் சந்தோஷமா தூங்கியிருந்தா பரவாயில்ல. இப்படி ஒரு கஷ்டமான நேரத்தில் வந்து ஒன்றா சேர்ந்து தூங்க வேண்டியதா போச்சே. எல்லாம் இந்த செல்வி திருந்தின நேரம் தான். நம்மளுக்கு எல்லாமே கெட்டதாவே நடக்கு. அடியே, என்னைய சொல்லுதே. நான் திருந்தினதுக்கு இப்படி எல்லாம் நடக்கு. அப்ப நான் திருந்தாம பழைய மாதிரியே இருக்கவா? ஏமா, வேண்டாம் தாயே. திருந்தினதாவே இருக்கட்டும். இப்படியே இரு, பழைய மாதிரி ஆயிராதே. போமாட்டேன். அதான் போன காய்ச்சல் வந்துருதே. செல்வி, அப்ப காய்ச்சலுக்கு பயந்துதான் திருந்தி இருக்கியோ? இல்லைன்னா திருந்திருக்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்ல முடியாது. நானும் திருந்தணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். சரி, இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல, கழுதைய திருந்தி விடுவோன்னு திருந்திட்டேன். அடியே, எல்லாரும் வீட்டில் இருக்கிற ஆளுகளுக்கு சோறு போட்டு வந்தீங்களா? அப்படியே ஓடி வந்துட்டீங்களா? போட்டாச்சு. சாப்பாடு போடாம எப்படி வர? எங்க வீட்டுக்காரு பல வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு தான் புரோட்டா வாங்கிட்டு வந்தாரு. அதனால எல்லாரும் சேர்ந்து நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அவங்க 2 பேரையும் தூங்க போட்டுட்டு நான் ஓடி வந்துட்டேன். செல்வி, உங்க வீட்டுக்காரு கடை அடிச்சிட்டு வந்துட்டாரா? வந்துட்டாருக்கா. கடையில இட்லியும் சப்பாத்தியும் மிச்சம் கிடந்துச்சுன்னு கொண்டு வந்தாரு. அதையே எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டோம். காலையில 3 பேரும் பிள்ளைகளை மட்டும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட சொல்லுங்க. மத்தியானம் சாப்பாடு எதுவும் செய்ய வேண்டாம். எங்க அத்தை மொத்தமா செஞ்சிருவாங்க. செஞ்சு ரேக்காட்ட கொடுத்து விட்டுருவாங்க. நான் சொல்லியிருக்கேன்னு. சரிக்கா. காலையில எங்க வீட்டுக்காரருக்கு போன் அடிச்சு சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம காலையில விடிய கிழமை எந்திரிச்சு போகணும் பாத்தியா? அதனால வீட்டுல சோறுகிற பொங்கிட்டு இருக்க முடியாது. அதனால நம்மளுக்கு போகத்த நேரம் சரியா இருக்கும். அதை எங்க அத்தை மொத்தமா போட்டு சாப்பாடு செஞ்சிருதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு பூரா ஒரு ஊர்ல தேடியாச்சுல்ல, நாளைக்கு வேற ஊர்ல தான் போய் தேடணும். நாளைக்கு தேடும் போது கனகா போட்டோவை காட்டி தேடக்கூடாது. அந்த மெண்டல் சைக்கோ இருக்கான்ல, அவனை அடையாளம் சொல்லி தான் தேடணும். ஆமா அத்தை பாட்டி, நீங்க சொல்றது சரிதான். இன்னைக்கு பூரா கனகாக்கா போட்டோவை தேடி நேரத்தை வேஸ்ட் ஆக்கி இருக்கோம். அவனை அடையாளம் சொல்லி தேடி இருந்தா கூட எப்படியாட்டு கிடைச்சிருப்பான். லட்சுமி, பிள்ளைகள் தூங்கிட்டாளுகளா? போய் பாத்தியா? எங்க தூங்குதாளுக? நந்தினி அக்கா கதை சொல்லுன்னு பேசிக்கிட்டு இருக்காளுக. இன்னும் பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் தூங்குவாளுக போல. பேசிக்கிட்டே இருந்தாளுங்கன்னா தூங்காம விட்டுற போறாளுக. காலையில பள்ளிக்கூடத்துக்கு வேற போகணுமே. எங்க அத்தை இருக்காங்கல்லக்கா, தூங்க சொல்லிடுவாங்க. சரி, காலையில நந்தினியும் காலேஜுக்கு போகணும். எப்படியும் சீக்கிரம் தூங்கிடுவா. நெட்டச்சி, உங்க அத்தையை காணணும்னு உங்க மாமாட்ட போன் அடிச்சு சொன்னியா? சொல்லலக்கா. சொன்னா மட்டும் அப்படியே குதிச்சுக்கிட்டு ஓடி வந்துட போறாராக்கும். இருந்தாலும் சொல்லி வச்சிரு. பிறகு என் பொண்டாட்டி காணாம போயிருக்கா, யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லையேன் பாரு. எவனோ ஒரு மெண்டல் பைய, நான் தான் சஞ்சய் ராமசாமி, நீ தான் கல்பனான்னு சொல்லி எங்கள் அத்தையை தூக்கிட்டு போய் வச்சிருக்கான். அவனுக்கு இருக்கிற அக்கறை கூட இந்த கட்டின புருஷனுக்கு இல்லை. இவர் கல்கத்தாவே கதின்னு கிடக்காரு. பொண்டாட்டி மேலே ஒரு அக்கறையாக இருக்க வேண்டாமா? 2 நாளைக்கு முன்னால பம்பாயில இப்படித்தான் எல்லாரும் ஒன்னா படுத்து கிடந்து பேசிட்டு கிடந்தோம். அதுக்குள்ள இப்படி ஆகும்னு யாரு கண்டா? ஏரோப்ளேன்ல வந்ததை நினைச்சாலே பயமா இருக்கு. ஏரோப்ளேன் ஆக்சிடென்ட் ஆகி எத்தனை பேர் செத்துருக்காங்க பாத்தீங்களா? ஆமாக்கா, குஜராத்ல இருந்து லண்டனுக்கு போயிருக்கு. எல்லாரும் சந்தோஷமா போகணும்னு நினைச்சிருப்பாங்க. செத்து போவோன்னு யாராவது நினைச்சிருப்பாங்களா?
நானும் போன்ல தான் பார்த்தேன், எப்படி வெடிச்சு செதறி இருக்கு. எல்லா மக்களும் எவ்வளவு சந்தோஷமா கிளம்பி போயிருப்பாங்க. அதுல 2 வெள்ளைக்காரங்க வேற குட்பா இந்தியா குட்பா இந்தியான்னு சொல்லிக்கிட்டு கிடந்தானுங்க. பாவம், அவங்களாம் செத்து போவாங்கன்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்கல்ல. ஏரோப்ளேன்ல பறந்து போனாங்க, ஆக்சிடென்ட் ஆயிட்டு. சரி, அது போய் ஏரோப்ளேன்ல உடைஞ்சு விழுந்தது ஒரு ஹாஸ்டல்ல விழுந்திருக்கு. அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க செத்துருக்காங்களே. பாவம், அந்த பையங்க நினைச்சு பார்த்துருப்பாங்களா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே செத்துருவோன்னு. சும்மா இருங்க தாய்களா, பயம் காட்டாதீங்க. எனக்கெல்லாம் வீட்டுக்குள்ள படுக்கவே பயமா இருக்கு. திடீர்னு ஏதாவது ஏரோப்ளேன் வந்து உடைஞ்சு தலையில விழுந்துட்டுனா என்ன செய்ய? நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பி வாழ வேண்டியதான், வேற என்ன செய்ய? எங்க மாமியார் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. பாவம், சாப்பிட்டாங்களோ இல்லையோ சொல்ல முடியாதுடி. உன் தொல்லையில இருந்து தப்பிச்சிட்டோன்னு நினைச்சு நிம்மதியா இருந்தாலும் இருப்பாங்க. நான் என்ன அவங்கள தொல்லையா பண்ணுதேன்? காலையில் 10-11 மணிக்கு எந்திப்பேன். எந்திரிச்சோடனே போய் அடுப்பங்கரையில் பார்த்தேன்னா காப்பி இட்லி எல்லாம் இருக்கும், சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு ஊர் சுத்த கிளம்பி வந்துடுவேன். உங்கள் கூடலாம் கதை பேசிக்கிட்டு இருப்பேன் பார்த்தீங்களா. பிறகு 1 மணி 2 மணிக்கு வீட்டுக்கு போவேன். நல்லா சுட சுட சோறு இருக்கும், தட்டில் வச்சு நல்லா சாப்பிடுவேன். சாப்பிட்டு போய் ஒரு தூக்கத்தை போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 5-6 மணிக்கு மேலே தான் எந்திப்பேன். எந்திரிச்சு பார்த்தேன்னா நான் ரெடியே டீ வச்சுருப்பாங்க. சரின்னு டீயை குடிச்சிட்டு அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி பார்ப்பேன். டிவிலாம் பார்த்து முடிச்சுட்டா ராமு வந்துடுவாரா, பிறகு போய் சாப்பிட்டுட்டு பேசிட்டு தூங்கிடுவேன். அடியே, காலையில 11 மணிக்கு எந்திரிச்சு அடுப்பங்கரைக்குள்ள போவேன், சாப்பாடு இருக்கும். 2 மணிக்கு அடுப்பங்கரைக்குள்ள போவேன், சாப்பாடு இருக்கும். ராத்திரி போவேன், சாப்பாடு இருக்குங்கியே. அந்த சாப்பாடை யாரு செஞ்சு வைப்பா? வேற யாரு செய்வா? எங்கள் அத்தை தான் செஞ்சு வைப்பாங்க. அப்போ ஆக மொத்தம் வீட்டுல எல்லா வேலையும் அவங்க தான் செய்யுதாங்க, சாப்பிட்ற வேலையை மட்டும்தான் நீ செய்யுத. அப்படின்னு சொல்ல முடியாது. நானும் என்னைக்காவது ஒரு நாள் செய்யத்தான் செய்வேன். அடியே, ஒரு மருமவக்காரினா வீட்டுல எல்லா வேலையும் செய்யணும். அவங்கள ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு நீ வேலை செய்வேன்னு பார்த்தா நீ ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்கள வேலை செய்ய போடுதியோ? நான் என்ன சாப்பாடு செஞ்சு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கேன். நான் சாப்பாடு செஞ்சாதான் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேக்கே. எதை செஞ்சாலும் நல்லா இல்லைங்காக. அப்படி என்னம்மா சாப்பாடு செஞ்சு கொடுத்த? ஒரு நாள் மீன் குழம்பு கேட்டாங்க, சரின்னு செஞ்சு கொடுத்தேன். ஆனால் அது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, சாப்பிட மாட்டேன்னு ஓடிட்டாங்க. எம்மாடி, மீன் குழம்பா நீயா வச்ச? எப்படி டீ வச்ச? ஏக்கா, நல்ல புளியை ஒரு சட்டியில் கரைச்சி வச்சேன்க்கா. புளியை கரைச்சி வச்சுட்டு தக்காளியை கொஞ்சம் அரைச்சி அதுக்குள்ளேயே ஊற்றிட்டேன். அதுக்கு பிறகு மிளகு சீரகம் வெள்ளைப்பூடு அதெல்லாம் தட்டி உள்ளே போட்டேன். பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டேன், பெருங்காயம் போட்டேன். பிறகு கடுகு வத்தல்லாம் தாளித்து போட்டு இந்த கரைச்சி வச்சிருக்கிற புளியையும் தூக்கி அதில் ஊற்றினேன். ஊற்றி நல்லா நுரக்கூடி வந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ 4-5 மீனை பிறக்கி உள்ளே போட்டேன். அப்புறம் மீன் குழம்பு ரெடி ஆயிட்டுக்கா. அடி பாவி, ரசத்தில் வச்சிருக்க, ரசத்துக்குள்ளேயே கொண்டு மீனை போட்ட. அப்போனா நான் வச்சது மீன் குழம்பு இல்லையா? அடி பாவி, இப்படி ஒரு சமையல் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்க மாமியார் உன் கூட எப்படி இருப்பாங்க? சஞ்சய் ராமசாமி கூட தான் இருக்கணும், அதான் கரெக்ட். ஏட்டி, எடுத்து இடப்புல இந்த சாம்பார் ரசம்லாம் வைக்காம நேரம் மீன் குழம்புக்கு போயிட்டியோ? வேற எதுவும் செஞ்சியா இல்லை அதோட நிறுத்திட்டியா? ஒரு நாள் நீ குழம்பெல்லாம் வைக்க வேண்டாம், நீ மீனை கழுவி மட்டும் வை, நான் கடைக்கு போயிட்டு வரேன்ட்டு போனாங்க. சரின்னு நான் நல்ல வாளியில் சர்ஃபு பொடி போட்டு மீனை போட்டு நல்லா சுத்தமாக கழுவி வச்சேங்க்கா. வந்து பார்த்துட்டு சத்தம் போடுதாகக்கா. ஏ அம்மா, சோப்பு போட்டாமா மீனை கழுவுன? ஆமாக்கா, கழுத நாற்று அடிக்கும்ல, அதுவும் சோப்பு போட்டு நல்லா சுத்தமாக கழுவி வச்சுட்டேன். மீனை கழுவிட்டு எல்லாரும் கையை சோப்பு போட்டு கழுவுவாங்க, இவ மீனையே சோப்பு போட்டு கழுவிருக்காளே. உன் கதையை கேட்டா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. அடுத்து என்ன நடந்துச்சு? ஒரு நாள் ராத்திரி போல செவனேன்னு படுத்து கிடந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க வந்தாங்க. இப்படி வீடான வீட்டில் மருமவக்காரி படுத்து கிடக்கலாமா, போய் சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு வையின்னாங்க. சரின்னு போனேன். சப்பாத்தியாவது ஒழுங்கா சுட்டியா இல்லையா? சப்பாத்தி சுடக்கூடாதுன்ட்டாங்கக்கா, மாவு மட்டும்தான் பிணைஞ்சு வைக்க சொன்னாங்க. நான் உள்ள அடுப்பங்கரைக்குள்ளே போனேன்னா ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்தேன். அதுக்குள்ளே மாவு அள்ளி கொட்டினேன். கொட்டிட்டு ஒரு வாட்டர் கேன் நிறைய தண்ணி இருந்துச்சு, அதை பிடிச்சி ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு நல்லா கலக்கி பார்த்தேன், கரண்டில் அள்ளி ஊற்ற வர்ற மாதிரியே இல்லை, கட்டியே இருந்துச்சு. அப்புறம் என்ன செய்யன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பிறகு இன்னொரு வாட்டர் கேன் நிறைய தண்ணி எடுத்து ஊற்றிட்டு கரண்டி வச்சு கலக்கி பார்த்தேன். அப்போ நல்லா மாவு நல்லா தூக்கி ஊற்றுறதுக்கு சரியாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு என்ன யோசிச்சேன்னு தெரியுமா? எதுக்கு குருமா எல்லாம் தனியாக வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றை போட்டு செஞ்சிட்டோன்னா நல்லா இருக்குமேன்னு நினச்சேன். குருமா தனியா வைக்கிறதுக்கு பதிலா என்னமா செஞ்ச?
சொல்லுதேன் கேளுங்க. ஒரு சட்டியில மாவு கரைச்சி வச்சிருந்தேனா அதுக்குள்ள என்ன செஞ்சேன், வீட்டில் கிடந்த வெங்காயம் தக்காளி காய்கறி எல்லாத்தையும் வெட்டி உள்ள போட்டேன். கொஞ்சம் கீரை ஒரு கட்டு கிடந்துச்சு, அதையும் உருவி உள்ள போட்டேன். போட்டு நல்லா கிண்டுனேன். கலர் காணவே இல்லைக்கா. பிறகு கொஞ்சம் மிளகா பொடி மஞ்சள் பொடி மல்லிப்பொடி கரம் மசாலா பொடி பிரியாணி மசாலா பொடி எல்லா பொடியும் எடுத்து உள்ள போட்டு கலக்குன்னு கலக்கிட்டேன். கலர் சூப்பராக வந்துட்டு. மாமியாருக்கு நல்ல சத்தான சாப்பாடா கொடுக்கணும்னு நினைச்சு கீரெல்லாம் போட்டியாக்கும். சப்பாத்தி மாவை கொண்டு யாராவது தோசை மாவு மாதிரி கரைச்சு வைப்பாளா? சப்பாத்தி மாவை தட்டி தேய்ச்சில போடணும். முன்ன பின்ன நீ சப்பாத்தி சுட்டு பார்த்ததே இல்லையாக்கும். நான் என்னைக்கு பார்த்தேன், எங்கள் அம்மா தானே செஞ்சு தருவாங்க. அதனால எனக்கு சாப்பிட மட்டும்தான் தெரியும். சரி மிச்ச கதையை சொல்லு. அதுக்கு பிறகு என்ன செஞ்ச? உங்க மாமியார் வந்து சாப்பிட்டாங்களா? என்ன சொன்னாங்க? எங்கள் அத்தை தான் முதலே சப்பாத்தி சுட வேண்டாம் மாவு மட்டும் பிணைஞ்சு வையின்னு சொல்லிட்டாங்களா. அதனால சரி அவங்க வந்து பார்க்கும்போது அந்த மாவு நல்லா அழகா இருக்கணும்னு சொல்லிட்டு அதை ஒரு டெக்கரேஷன் பண்ணேங்க்கா. ஒரு எலும்பை வச்சு அதுக்கு போய் தப்புன்னு சத்தம் போடுதாங்க. டெக்கரேஷன் பண்ணது ஒரு தப்பாம்மா, அதுக்கு ஏன் சத்தம் போடுதாக? ஆமா, மாவுக்குள்ள கொண்டு எதுக்கு எலும்பு வச்ச? என்ன எலும்பட்டி வச்ச? ஏக்கா மாவு காய்கறிலாம் போட்டு அழகா கிண்டியாச்சு. அது மேலே ஒரு எலும்பு குத்தி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நல்லா ஸ்பூன் வச்ச மாதிரி நல்லா பார்க்க அழகா இருக்கும்க்கா. அதனால பார்த்தேன், வீட்டில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எதுவும் எலும்பு கறி எதுவும் இருக்கான்னு பார்த்தேன். ஒன்றும் சிக்கலை. சரி வெளியே போய் பார்ப்போமேன்னு பார்த்தேன்னா ஒரு நாய் எலும்பு தின்னுக்கிட்டு இருந்துச்சு. அதுகிட்ட சண்டை போட்டு வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம்ல. உன்னையெல்லாம் உன் மாமியார் இன்னும் விட்டு வச்சிருக்காங்க பாத்தியா? நீ இதுவும் செய்யவே இதுக்கு மேலையும் செய்யவே. இதே விஷயத்த நான் செஞ்சிருந்தேன், என் மாமியார் என்னைய விஷம் வச்சு கொடுத்து கொண்டிருக்கும். இப்போந்தாக்கா ஒவ்வொரு சமையலாக செய்ய படிச்சுக்கிட்டு இருக்கேன். சமையல் படிக்கியா? என்ன சமையல் படிச்சிருக்க? ஆம்லெட்டு நல்லா போட தெரியும், பிறகு மேகி செய்ய தெரியும், தோசை சுட தெரியும். எம்மாடி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஹால்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது உன் கையால செஞ்சு விருந்து வைக்கன்னு சொன்னியே, நான் கூட அற்புதமா இருக்கும்ல நினைச்சேன். எம்மாடி நல்ல வேலை, இப்பமே தெரிஞ்சிட்டு. உன் கையால சாப்பிட மாட்டேம்மா. நான் இனிமே சமையல்லாம் கற்றுக்கிடுதேங்க்கா. கற்றுக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு விருந்து வைக்க என்ன. எங்கள் மாமியார் கிடைச்சா போதும், அவங்கள உட்கார வச்சு சாப்பாடு போடுவேன். பாத்ரூமுக்குள்ள வலிக்கு விழுந்து கனகா தலையில் அடிபட்டு கிடக்கும்போது தூக்கிட்டு ஓடன பத்தியே ஆஸ்பத்திரிக்கு. அப்பவும் இதே டைலாக் தான் சொன்னேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சமைக்க கற்றுக்கிட்ட மாதிரி தெரியல. இப்போ மாட்ட அவள் கிடச்ச உடனே ஒழுங்கா சமைச்சு பழகு. நீ எங்கே மாமியாரே, மீண்டும் 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 நீதான் இங்கு வேண்டும். உந்தன் அன்பு இல்லாது எந்தன் ஜீவன் இல்லாது. நீ எங்கே மாமியாரே. கடவுளே, எப்படியாட்டும் நெட்டச்சி மாமியார கிடைக்க வச்சிருங்க. அவங்க மட்டும் நல்லபடியா கிடைச்சிட்டாங்கன்னா இந்த பக்கத்துல இருக்கிற செல்விக்கு மொட்டை அடிச்சு காது குத்துதே. அடி பாவி, மொட்டையை போட்டு விட்டுருவாளுங்க போல. யோ கடைக்காரரே, நான் ஆர்டர் கொடுத்து எவ்வளவு நேரம் ஆச்சு? பார்சல் கட்டினீரா இல்லையா? நான் யார் தெரியுமா? நான் தான் சஞ்சய் ராமசாமி, பெரிய பிசினஸ் மேனு. என் கல்பனா அங்க சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கா. இன்னும் இட்லியை கட்டிக்கிட்டு இருக்கீரு. சீக்கிரம் பார்சல் கட்டி கொடுங்க. சத்தம் போட்டாதான் வேலை நடக்கு. மத்தியானம் வருவேன். நல்ல சாப்பாடு சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் வடை பாயாசம் எல்லாம் சுட சுட ரெடியா இருக்கணும். எட்டி பாத்தீங்களா? நம்ம அங்கன நிக்கும் போது இவனை பார்த்தோம்ல, பின்னாலே வந்ததுனால கண்டுபிடிக்க முடிஞ்சது. இவன் தானே அந்த மெண்டல் பையன். ஆமாக்கா, நேத்தே நம்ம இந்த ஊருக்கு வந்திருந்தா இவனை கண்டுபிடிச்சிருக்கலாம்க்கா. இவன் இங்கே தான் சுற்றிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? சின்ன பிள்ளை கூட இவனை பற்றி சொன்னோன்னு சொல்லிட்டு. என்னடி கையில மாலை வச்சிருக்கா? அது என்னடி கையில ஒரு மாலையை மட்டும் வச்சிருக்கா? ஐயையோ, எங்கள் அத்தையை கொன்னுட்டான்னு நினைக்கேன். டெட் பாடிக்கு மாலை போடுறதுக்கு தான் மாலை வாங்கி வச்சிருக்கான். வாயை வைக்காதடி, உங்க அத்தைக்கு ஒன்றும் ஆயிருக்காது. பேசாம இரு. உங்க அத்தைக்கு சின்ன வயசுல சடங்கு நடத்தாம விட்டுருப்பீங்கன்னு நினைக்கேன். அதுக்கு தான் இவன் நம்ம நடத்திடுவோன்னு பார்த்து சடங்கு நடத்துறதுக்கு ஒத்த மாலையை வாங்கிட்டு வந்திருக்கான். இருந்தாலும் இருக்கும்க்கா, கல்பனாவை பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆயிட்டு. அதனால முதல்ல இருந்து அவளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும்னு பார்த்துட்டான் போல. தாய் மாமா மாதிரி இருந்து மாலை போட்டு சடங்கு நடத்தி வைக்க போறான் போல. சரி, இந்த பையன் அப்படியே போட்டோண்டி. நம்ம அப்படியே பின்னாலேயே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போவோம். அப்பதான் உங்க மாமியாரை கண்டுபிடிக்க முடியும். பார்த்து மெதுவா போங்க, திடீர்னு திரும்பி பாத்திர போறான். நீ எங்கே போனாலும் நான் ஃபாலோ பண்ணுவேன். அடியே எதுக்கு பாட்டு பாடுன? திரும்பதான் பாரு. ஏக்கா இந்த கடையில இட்லி சாப்பிட்டு போயிருவோமாக்கா? வடை சூட போடுதாங்க பாருங்க. ஆமாக்கா, இந்த கடையை பார்த்தா நல்லா இருக்கு, இங்கேயே வாங்கிடுவோம். எனக்கு 2 செட்டு பூரி 4 வடை 5 இட்லி எல்லாத்தையும் வாங்கிருங்கக்கா. சாப்பிட்டு போயிடுவோம். கடையில இடியாப்பம் இருக்கான்னு கேள. எனக்கு ஒரு செட்டு இடியாப்பம் மட்டும் போதும். வயிறு சரியில்லாம இருக்கு. போயிட்டாண்டி.
கல்பனா, நான் வந்துட்டேன். ரொம்ப நேரம் என்னைய காணோன்னு தேடிக்கிட்டு இருந்தியோ? நான் போய் அப்படியே மாலை தாலி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். கல்யாணம் முடிக்கணும்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு என்ன. மெண்டல் பைய நேத்து மத்தியானம் வந்து பிரியாணி வாங்கி கொண்டு வந்து இந்த சோபால போட்டுட்டு இந்த வாரேன்ட்டு போனா மாலையும் தாலியும் வாங்க போறேன்னு இன்னைக்கு காலையில வந்திருக்கான். நாய் வந்து அந்த பிரியாணி தூக்கிட்டு போயிட்டு இவனுக்கு அது கூட தெரியாது. இன்னைக்கு காலையில சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கான். அடியே நல்லா கேட்டிக்கலாட்டி, மாலை நிக்கல, ஒத்த மாலையை வாங்கிட்டு வந்து சடங்கு நடத்த இல்ல, கல்யாணம் நடத்த போறானாம். கல்யாணமா? எந்த கிறுக்கு பயிலாவது கல்யாணத்துக்கு ஒத்த மாலையை வாங்கிட்டு வருவானா? பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு மாலை வேண்டாமா? ஆளுக்கு ஒரு மாலை போடணும், தொணை மாலை போடணும். இவன் என்ன வெறும் ஒத்த மாலையை வாங்கிட்டு வந்திருக்கான்? ஏக்கா, இவன் மெண்டல் தானே. கல்யாணத்தை பத்தி இவனுக்கு என்ன தெரியும்? கல்யாண பொண்ணுக்கே ஒரு கிளவியை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கான். இவன் ஒத்த மாலையை போட்டா என்ன, மாலை போடலைன்னா என்ன? பாவுண்டி உங்க அத்தை கெட்டி போட்டுல வச்சிருக்கான். கல்பனான்ட்டு வந்தா இப்படி கெட்டி போடுறதுக்கா தூக்கிட்டு ஓடி வந்தா? ஏல என்னை விட்டுருல, தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நான் ஓடிடுறேன். என் மருமவ பாவும் என்னை தேடி அலைவா. கல்பனா, அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. இப்போ உனக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. முதல்ல நீ இட்லி சாப்பிடுவியான், அதுக்கு பிறகு மாலையை போட்டு தாலியை கட்டிடுவேனா, அப்புறவு நீ என் பொண்டாட்டி ஆயிருவல்ல. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு ஹனிமூன் போகணும், சரியா? இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வரலன்னா இவன் கல்யாணத்தை முடிச்சு ஹனிமூனுக்கு கூட்டிட்டு போயிருப்பான் போல. அடியே எவ்வளவு இடம் இருக்கு, ஏண்டி என் மேல ஏறிக்கிட்டு வரீங்க? தள்ளாம நில்லுங்கட்டி. அங்கிட்டு இருந்து பார்த்தா தெரிய மாட்டேங்கிக்கா, அதான் உங்ககிட்ட நின்னு பாக்கும். இங்க இருந்து பார்த்தா தான் நல்லா தெரியுது. ஏம்மா, நீ கல்யாணத்தை வேடிக்கை பார்க்க என்னை தள்ளி விட்டுறாதே. என் மாமியாரை கூட்டிட்டு வந்து கெட்டி போட்டு கல்யாணம் கட்டுதேங்கா. நீங்க எல்லாம் நின்று கல்யாணத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவனை பிடிச்சி அடிங்க. ஏய் அப்பா, தள்ளாதானே கேக்கீங்களாட்டி, ஏன்டி இப்படி தள்ளிக்கிட்டு வரீங்க? கல்பனா, அடம் பிடிக்க கூடாது, சரியா? நல்ல பிள்ளையா சாப்பிட்டுருவியான், சாப்பிட்ட உடனே மாலையை போட்டு தாலியை கட்டிடுவேனாம். எனக்கு உன் சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். எனக்கு என் புருஷனை பார்க்கணும். என் புருஷன் கல்கத்தால இருக்காரு, அவர்கிட்ட போகணும். புருஷனா? யார் உன் புருஷன்? அவன் உன் புருஷன் கிடையாது, அவன் தான் உன்னைய கொன்னவன். இப்ப மறுபடியும் உன்னைய கொல்ல பார்க்கான். நீ அவங்கிட்ட போகணும்னு நினைக்காத. நான் தான் உன் காதலன், நீ என் கூட தான் இருக்கணும். கல்கத்தான்னு கிடந்தாலும் அவர் என் புருஷன், அவரெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. நீ தூர போ, நான் அவர்கிட்ட போகணும். இப்பமே கல்கத்தாக்கு ரயில் ஏறி போறேன். ஏ அம்மா, தள்ளாதீங்கடி, நிக்க முடியல. யாத்தே, ஒரே அடியே தள்ளி கவுத்திட்டாளுகளே. எத்தனை தடவை சொன்னேன்டி தள்ளி நில்லுங்கன்னு, கேட்டீங்களா? இப்படி வந்து மலை மாதிரி தள்ளி விட்டுட்டீங்களே. மருமோளே, நீ வந்திருக்கியா? எத்தே நான் இல்லாமையா இந்த பின்னால கிடக்கேன். நல்ல வேலைட்டி என்னை வந்து காப்பாத்தினீங்க, இல்லைன்னா இந்த பையன் தாலி கட்டி குடும்பம் நடத்தியிருப்பா. அது எப்படித்தே உங்களை விட்டுட்டு இருக்க முடியுமா? உங்களை 2 நாளா தேடி அலைஞ்சு இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏ பொம்பளைகளா, எந்திரிங்க. நான் கல்பனா காலத்துல தாலி கட்டணும். எப்ப நான் என்ன எந்திக்க மாட்டேன்னு சொல்லுதேன். இவளுகெல்லாம் என் மேலே ஏறி விழுந்து கிடக்காளுங்க. எல்லாரும் எந்திரிச்ச பிறகு நான் எந்திக்க முடியும். நீங்க எல்லாரும் கொலகார கூட்டம் தானே? என் கல்பனாவை கொல்லத்தானே வந்திருக்கீங்க. முதல்ல உங்க எல்லாரையும் கொல்லுதேன். உங்க கதையை முடிச்சிட்டு பிறகு கல்பனா கழுத்துல தாலியை கட்டுதேன். எப்ப மொட்டை மண்டையா இருப்பா, முதல்ல நான் எந்திரிச்சுக்கிடுதேன். வேண்டாம் லட்சுமிக்கா, எந்திக்காதீங்க. எந்திரிச்சா உயிருக்கு ஆபத்து. அந்த கொலகார பாவி எல்லாரையும் கொண்டு போட்டுருவான். போலீஸ் வர்ற வரைக்கும் அப்படியே கிடங்க. ஆமாக்கா, ராதா சொல்றது உண்மைதான். இப்படியே கிடப்புங்கக்கா, நல்ல ஜாலியா இருக்கு. ஏன் பொம்பளைகளா, எல்லாரும் எந்திக்க போறீங்களா இல்லையா? யாராவது வந்து என் கட்ட அவுத்து விடுங்கடி. மங்கம்மா, நல்ல வேலை நீயாவது வந்த. அது எப்படி டி? உனக்கு ஒரு பிரச்சனைனா பார்த்துக்கிட்டு நாங்களாம் சும்மா இருப்போமா? தேவதை வம்சம் நீயோ, தேனில அம்சம் நீயோ, பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ. அடியே மாலா, எதுக்கு என் கண்ணை குத்துதே? ஏக்கா, கூட்டமா கிடக்கும் போது அப்படி இப்படி கை படத்தான் செய்யும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கக்கா. ஏமா, கண்ணுக்குள்ள கையை விட்டு தோண்டிக்கிட்டு இருக்கம்மா, முதல்ல கையெடு. கல்பனா, நில்லு, தாலி கட்டியிருந்தேன். அடி, இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சி கொடுக்க கூடாது, மெண்டல் ஆஸ்பத்திரியில கொண்டு போடணும். சங்கிலியை போட்டு கட்டி போட்டாதான் இவன் திருந்துவான். போலீஸ் ஸ்டேஷன்னாலும் சரி, பைத்தியக்கார ஆஸ்பத்திரினாலும் சரி, ஆளுக்க வந்து தூக்கிட்டு போற வரைக்கும் எல்லாரும் இப்படியே கிடங்க. அப்பதான் இவன் இருந்து தப்பிக்க முடியும். உங்களுக்கு என்னம்மா, சொல்லிட்டு ஒய்யாரமா மேலே ஏறி உட்காந்துக்கிட்டீங்க. 4 அடியில கிடந்து சாவுதே. இந்த ஒத்த ரோசம் முதல்ல கண்ணை குத்துனா, இப்ப மூக்க தோண்டிக்கிட்டு இருக்கா. அடுத்து என்ன செய்ய போறாளோ தெரியலையே. எத்த இந்த விளையாட்டு ஜாலியா இருக்குல்ல. அடுத்து நீங்க காணாம போயிருங்கத்தே. நாங்க எல்லாரும் உங்களை தேடி அலையுதோம். ஜாலியா இருக்கும் போல. அடி பாவி, மாமியார காணாம போனல சொல்லுதா? எதுக்குடி மறுபடியும் உங்கத்தையும் தேடி ஊர் ஊரா அலைஞ்சு தேடி கண்டுபிடிச்சு இது மாதிரி என் மேல விழுந்து என் மூக்குக்குள்ள கையை விட்டு நோண்டுறதுக்கா? முதல்ல மூக்குல இருந்து கையெடுக்கி, இல்லைன்னா மூக்கு சளி சீந்தி விடவா?